ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th இருக்க லெசன் 20 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 21 22 லெசன் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்த்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். இனியும் குரூப் 4க்கு கரெக்டாக 3 மாதம் இருக்கனால நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த லெசனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ ஷாப்பிங். பை மோட் இ ஷாப்பிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பை மோடில் வீட்டுக்கு தேவையான அனைத்து ப்ராடக்ட் இருக்குது. நானும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. உங்களுக்கு தேவையான கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நீங்களும் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாயிண்டாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 2050ஆம் ஆண்டு மக்கள் தொகை 1.7 பில்லியனை எட்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பசுமை புரட்சியின் தந்தைன்னு கேட்டால் நார்மன் போலாண்ட். இந்திய பசுமை புரட்சியின் தந்தைன்னு கேட்டால் எம்எஸ் சுவாமிநாதன். அந்த எம்எஸ் எம்எஸோட ஃபுல் ஃபார்ம் மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனம் IR8 அதிசய அரிசி. இது ஆல்ரெடி குரூப் 4ல் கேட்டிருக்காங்க, அதனால தெரிஞ்சுக்கோங்க. புரதம் செறிந்த கோதுமை ரகத்தோட பேர் அட்லஸ் 66. அடுத்து லைசன் என்ற அமினோ அமிலம் செறிந்த கலப்பின மக்காச்சோள ரகங்களான புரோட்டீனா, சக்தி மற்றும் ரத்னா இது இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தா, புதிய வகை தாவர வகைகள் அறிமுகத்தில் பேசியோஸ் முருங்கோ அப்படின்னா உளுந்து ரகம் சீனாவிலிருந்து அறிமுகம் செய்யப்பட்டது. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பெரிய தண்டின் வறட்சி எதிர்ப்புத்தன்மை கொண்ட மும்மைய தேயிலை TV29. டிரிக்கேல் என்பது கோதுமை மற்றும் ரை கலந்த இரட்டை கலப்பு ஆகும். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால நல்லா பார்த்துக்கோங்க. டிரிக்கேல். அடுத்து ரைஸ்னோ 64 என்ற கோதுமை ரகத்தில் இருந்து காமா கதிர்களை பயன்படுத்தி சபர்பதி சொனாரா கோதுமை ரகம் உருவாக்கப்பட்டது. உவர் தன்மை தாங்கும் திறன் மற்றும் தீங்குயிர் எதிர்ப்புத்தன்மை பெற்றது அட்டாமிட்டா அரிசி ரகம். கடினமான கனி உரை கொண்ட நிலக்கடலை ரகம். இந்த மூணை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டிரிக்கேல்னா ஃபஸ்ட்டு மனிதன் உருவாக்கினது. அது எது சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் கோதுமையும் ரைனா என்னன்னு கேட்பாங்க. ரைனா கம்பு. அடுத்து முக்கியமான கொஸ்டின் கோவூர் கழுதை. ஆண் கழுதை பெண் குதிரை இணைந்தது தான் கோவூர் கழுதை. அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மரபு பொருளியல். மரபு பொருளியல் 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸுக்கு மேலே இருக்குவாங்க. பாக்டீரியா குரோமோசோம் T1 இருந்தது. பிளாஸ்மா 27 அது தேவையில்லை. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி DNA இலைகளை குறிப்பிட்ட இடத்தில் துண்டிக்கிறது. எனவே இது மூலக்கூறு கத்தரிக்கோள். மூலக்கூறு கத்தரிக்கோள் எதுன்னு கேட்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி அது துண்டிக்கிறது. DNA லைகேஸ் நொதி இணைக்கிறது. எது துண்டிக்கிறது இணைக்கிறது அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஜீன் குளோமன். இதில் இந்த பாக்ஸ் முக்கியம். 1996 தான் இந்த டாலி அந்த செம்மறியாடை உருவாக்குனாங்க. அது 2003 இறந்துருச்சு. அந்த பாயிண்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் மருத்துவ தொழில்நுட்பத்தின் அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பாயிண்ட்டும் DNA தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட மருந்து பொருள் இரத்த சர்க்கரை நோய் சிகிச்சைக்கான இன்சுலின், அப்புறம் கீழே ஹெப்படைட்டிஸ் B மற்றும் வெறிநாய்க்கடி தடுப்பூசி. இந்த 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து குருத்தெலும்பு ஸ்டெம் செல்ஸ். நமது உடலில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள எதுவாக 200க்கும் மேற்பட்ட சிறப்பான செல் வகைகள் இருக்கிறது. அடுத்து மனிதனில் காணப்படும் 99 DNA வரிசை தொடர்கள் அனைவருக்கும் பொதுவாக இருக்குமா? ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? அதுதான் வரிசை தொடர் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது. அந்த 1% பேர் தான் சேட்டலைட் DNA. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து DNA தொழில்நுட்ப வரிசையில் தடவியலில் பயன்படும் குற்றவாளிகளை அடையாளம் காண பயன்படுகிறது. மேலும் இது ஒரு குழந்தையின் தந்தையை அடையாளம் காணுவதிலும் பயன்படுகிறது. இது உயிரின தொகையின் மரபியல் வேறுபாடு, பரிமாணம் மற்றும் இனப்பாகுதல் ஆகியவற்றை உதவ பயன்படுகிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்வேர்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் TNPSC படிக்கிறாங்கன்னா என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.